hatred towards anyone. Just a ஷோவாக பார்த்துட்டு அப்படி நான் எந்த ஃபேண்டமும் போயும் பேசுறதில்ல. சும்மா நான் இப்போ இமாவது வந்தாருன்னு நான் வந்தேன் இங்கே, தவிர வேறு எதுவும் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனி ஒன்ஸ் கேம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே, எண்ட் ஆஃப் தி சீசன் இஸ் கெட்டிங் ஓவர். சிராஜ் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தாரு. சிராஜ் ப்ரோ இல்ல ஹரி ப்ரோ, அதாவது விக்ரம்க்கு சப்போர்ட் இல்லாததுக்கு காரணம் ஒருவேளை ஹோஸ்டா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் பண்ண தப்ப கூட எந்த இடத்துலையுமே சொல்லாம நிறைய இடத்துல ஒயிட் வாஷ் தான் அடிச்சு விட்டாரு. அதனால கூட அவரை நிறைய பேருக்கு, ஏன்னா ஓகே இவங்க இவங்க ஹோஸ்ட் பண்றதால ஒருவேளை விக்ரம பிடிக்காம போயிருக்குமோ, இவன் என்ன பண்ணாலுமே கேட்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ ஒருவேளை. அதனால தான் அவருக்கு சப்போர்ட் கம்மியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் அவர் விளாண்ட கேம்லாம் ஓகே தான், எமோஷ்னலாக விளாண்டதும் ஓகே தான். பிக் பாஸ்னா அதுதான். பட் அவருக்கு சப்போர்ட் இல்லாத காரணம் இதாக தான் இருக்கும். ஏன்னா சேனல் சப்போர்ட் இருக்கிறதுனால ஒரு வேலை கம்மியாக இருக்கும்னு தோணுது. இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு நான் வீக்கெண்ட் எந்த வீக்கெண்டும் மிஸ் பண்ணதில்லை. நிறைய வீக்கெண்ட் எபிசோடில் இந்த 14 வாரத்தில் ஒரு 7 வாரமாவது 6-7 வாரமாவது அந்த வீக்கில் என்ன நடந்ததோ அது டிஸ்கஸ் பண்ண நிறைய பாயிண்ட்ஸ் விட்டுட்டாருன்னு தோணுது விஜேஷ். ஒரு மெயின் இஷ்யூ இருக்கும், அந்த மெயின் இஷ்யூவை விட்டுட்டு இந்த பக்கெட் மேட்ரு, இந்த தள்ளி விட்ட மேட்டர்லாம் பேசுனது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சில வீக்லாம் வந்து அந்த வீக் கோரில் நடந்ததை அந்த வீக் எண்டில் டிஸ்கஸ் பண்ணாத மாதிரி தான் எனக்கு தோணுது. சில பண்ணியிருந்தாங்கன்னா சில விஷயம்லாம் வந்து அப்போவே வந்து விக்ரம்க்கும் சரி, சபரிக்கும் சரி, அரோராக்கும் சரி, திவ்யாவுக்கும் சரி, இந்த 4 பேருக்குமே சரி, அந்த வீக்கெண்டில் நடந்ததை அந்த சாட்டர்டே எபிசோட்ல இந்த 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 சீசன் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஃபார்மேட் ஒன்று ஃபாலோ பண்ண வராங்க. சாட்டர்டே அன்னைக்கு நல்லா வச்சு செஞ்சு கீழ்ச்சி திட்டிட்டு சண்டே அன்னைக்கு கொஞ்சம் வேண்டியது. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே அப்படிதான் நடந்திருக்கு. ஃப்ரம் சாட்டர்டே எல்லா சாட்டர்டே எபிசோடும் பயங்கரமாக இருக்கும். சண்டே எபிசோட் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஏதாவது 2 டாஸ்க் வச்சுட்டு எலிமினேட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த வீக்கெண்டு பார்த்த மாதிரி தான் தோணுது. தவிர எந்த ஒரு மெயின் இஷ்யூவும் அந்த வீக்லி டாஸ்க் நடந்ததை டிஸ்கஸ் பண்ண மாதிரியே எனக்கு தெரில. மேபி நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரில. அப்படி கிடையாது. சாட்டர்டே எபிசோட்ல கண்டமணி திட்டிட்டு சண்டே எபிசோட்ல நீங்கள் எல்லாம் என் மக்கள் தான், நீங்கள் எல்லாம் என்னோட இது என் வீடு தான், எனக்கு யாரு மேலேயும் எந்த கோபமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் டீ கடை, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் ஹரிஹரனை ஷோவில் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, நான் பார்த்தது இல்லை. மேபி நான் இல்லை, ஷோஸ்க்கு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் பார்த்தீங்களா ஹரிய? இல்லைங்க, நான் பார்த்தது இல்லை. நான் அதுக்காக தான் கேட்கணும். ஓகே, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 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 இது போடலான்னு பார்த்தேன், ஒரு கவுண்டரு. சரி விட்டேன். ஓகே ஓகே. இல்லை இல்லை, நான் வந்து எதுக்கு நான் ஹரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹரியும் விக்ரம் மாதிரி தான். ஹைட்டு சார், ஒயிட்டு சார், வெயிட்டு சார். என்னோட ஒய்ஃப் வந்து ஸ்டில் விக்ரம் சப்போர்ட்டர் தான். நான் டிஃபர் ஆகுறேன். எனக்கு வந்து எங்க வந்து உடஞ்சுது அப்படிங்கறத நான் என்னோட கீன அப்சர்வேஷனை நான் சொன்னேன்னா, பிஃபோர் சாண்ட்ரா என்ட்ரி வரைக்குமே ஐ சி ஏ டிஃப்ரெண்ட் விக்ரம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய அந்த அந்த வீக்ல வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அடைஞ்ச மாதிரி அவர் ஒரு ஃபீல் ஆனார் அந்த மேனேஜர் டாஸ்க்ல. அதுக்கப்புறம் தான் ஹி ஸ்டார்டட் டிஃப்ரெண்ட் கேம். இதுக்கப்புறம் என்னடா என்னைய நீங்க இப்படிலாம் தானே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாரு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே, ஒட்டச்சிட்டு வரான் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் அப்படிதான் இருந்தது. ஓகே, கேம் வாய்ஸ்ல எனக்கு வந்து அந்த விஷயத்த சொல்லக்குள்ள ஐ டோன்ட் ஃபீல் அது தப்பு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அவர் ஆடின கேம் எல்லாமே எனக்கு இப்போ வரைக்குமே ஓகே. அதுல வந்து மேனிப்புலேஷனா இருக்கட்டும், இல்லை எனக்கு ஒரே பாயிண்ட் என்னன்னா, ஆஃப்டர் ஃபேமிலி ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஒய்ஃபு எல்லாருமே சொன்னது அழாத. ஏன்னா இப்போ அந்த அந்த பர்சன் அழுவக்குள்ள அவர் மேல இருக்க ஒரு பிம்பம் உடையுது. எனக்கு லிட்ரலா வந்து கமெடியன் அப்படிங்கிறத தாண்டி அவர் மேல இருக்கிற ஒரு பிம்பம், இப்படி பார்த்தவரை ஏன் இப்படி அழுகணும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உடையுது இல்ல, அந்த பிம்பம் ஏன் உடைக்கப்படுது அப்படிங்கிறது தான் நான் வருத்தத்துல தான் சொல்றேனே தவிர ஐ எம் நாட் டிகிரேட்டிங். எனக்கு திரும்ப வந்து நான் யோசிக்கக்குள்ள ஓகே, ஒரு கமெடியன் நம்ம பார்க்கக்குள்ள எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்த இமேஜ் எப்படி இருக்கும், வராரு நல்லா கலாய்க்கிறாரு. ஏன்னா எல்லாரும் இன்ட்ராக்ட்லாம் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஷோஸ் போகக்குள்ள ஒவ்வொருத்தங்களாம் உட்காந்து என்கிட்டலாம் நேராகவே பேசியிருக்கிறாரு. அங்கே ஷோஸில் இருக்கும், நம்மளை வச்சு தானே இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ நடக்கக்குள்ள எனக்கு வந்து அப்போ என்னடா அவ்வளோ தைரியமான ஒருத்தர் வந்து இவ்வளோ சீக்கிரம் உடஞ்சி போறாரு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடஞ்சி போறாரு அப்படிங்கிற பிம்பம் உடையக்குள்ளதான் எனக்கு அந்த சலசலப்பு வருதுங்கிறத நான் சொல்ல வந்தேன்.
கரெக்ட். டீ கடை. நீங்க ஆக்சுவலா நீங்க ஷோஸ்ல பார்த்த விக்ரம் வந்து உள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதிர்பார்க்குறீங்கன்னா அது தப்பு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இவங்கெல்லாம் இருக்க போறாங்க. 100 நாள் இவரோட இருக்க போறாங்க. டக்குன்னு கலாய்ச்சிட்டுலாம் வந்து அந்த வீட்டுக்குள்ளலாம் இருக்க முடியாது. பட் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளவு காமெடி சென்ஸ் உள்ளவரு டக்குன்னு உடைஞ்சாருன்னு பார்த்தீங்களா? அங்க தான் நானும் ஆரம்பத்துல சொன்னேன். டக்குன்னு எமோஷனலா வந்து இதுவாயிடுறாரு. எப்படி வந்து இது வரேன்னு நான் சொன்னேன். ஷோஸ்ல இருக்கிற ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர் வந்து யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் தட் இன் தி ஷோ. ஷோல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கங்கே பேசுவீங்க. ஸோ இட்ஸ் a டிஃப்ரெண்ட் கேம் பிளே, டிஃப்ரெண்ட் பால் கேம் பிளே ஆக்சுவலாக. சிராஜ் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, பேசுங்க ப்ரோ. இல்ல பக்கு தான். நான் அப்புறம் தூக்குனதுதான். குமார் ப்ரோ பேசுங்க ப்ரோ. குமார் ப்ரோ. இல்ல நான் இப்போ அந்த இவங்க யாரு டீ கடை ப்ரோ தானே சொன்னாங்க, அந்த ஃபேமிலி வீக் வந்ததுக்கு அப்புறமும் அவரு மாத்திக்கல அப்படின்ட்டு. அந்த இடத்துல நான் விக்ரமோட அடமெண்ட்டை தான் பார்த்தேன். எப்படின்னா, இப்போ ஒய்ஃப் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மாத்திக்கிட்டாருன்னா அவர் பேச்சு, அந்த டிஸ்கஷன்லாம் நான் லைவ்ல பார்த்ததுனால சொல்றேன். ஆஹ் அது அவங்க அப்படிதாம்மா சொல்லிட்டு இருப்பாங்க, கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மீன்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் தப்புன்னு ஏத்துக்கிட மாட்டேங்காரு. ஏன்னா தப்புன்ட்டு ஏத்துக்கிட்டு சேஞ்ச் பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், இவ்வளவு நாள் அவர் பண்ணது தப்பாயிரும், இப்போ அவர் பண்ணது கரெக்ட் ஆயிரும். அப்பனா இவ்வளவு நாள் பண்ணது தப்புன்ட்டு ஒரு புள்ளி வந்துருது இல்ல, அதனாலயே அவரு அதை ஏத்துக்கிடல. நான் இருக்கிற மாதிரியே அவரு டைலாக்லாம் பாருங்களேன், அவங்க அம்மாட்ட அப்பாட்ட ஒய்ஃப்ட 3 வருஷத்துட்டு இந்த டைலாக்கா பதிவு பண்ணியிருப்பாரு. சொல்லியிருப்பாரு நான் சொல்லல, பதிவு பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்றேன். நான் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடுறேம்மா அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பாரு. அவரு தப்பா பெயரக்கூடாது, தப்பாவே பிரிஞ்சிட அவரு. நான் விக்ரம்கிட்ட இருக்கிற பெரிய மைனஸா இதை தான் பாக்குறேன். நான் தான் கரெக்டு, நான் தான் பிக் பாஸை மதிக்கிறேன், நான் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு ஃபேமிலிலாம் இப்போ ஃபேமிலி வீக், இந்த ரீஎன்ட்ரி வீக்கு அடுத்தது இந்த ஃபேமிலி வீக்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி 8 அடி தள்ளி போய் எல்லாரும் போய் கேட்டு கிட்ட போய் நின்று பார்க்கணும்னு பார்ப்பாங்க. இவர் மட்டும் பெரிய இந்த சிவாஜி கணேசன் மாதிரி அப்படியே 8 அடி தள்ளி நின்று போய் நின்று அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்கா பார்ப்பாரு. அது இந்த ஃபீலிங் மட்டும் எனக்கு எனக்கு தெரியல, விக்ரம்கிட்ட மட்டும் எனக்கு ஃபேக்காவே தெரியுது. அது அது தெரியல, அவர் அப்படியே பார்த்ததுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்காவே எனக்கு தெரியுது அவர் பண்ற எல்லாமே, அழுவுறது முதற்கொண்டு. அந்த வியானாவை வந்து வீக்கெண்ட்ல ஒரு வந்து கட்டி பிடிக்கிறது, அடுத்து சுபிக்ஸாக்கு அட்வைஸ் கொடுக்கறது, எல்லாமே எனக்கு ஃபேக்காவே தெரியுது. மற்றபடி கேம் வைஸ்லாம் ஓகே, கேம் வைஸ்லாம் பர்ஃபெக்டா அனலைஸ் பண்றாரு, மேனிபுலேட் பண்றாரு. சரி எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க, எல்லாம் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. பேரை மாத்திடுவாங்க போல இருக்கு மேல ஹெட்டிங்ல. ரொம்ப ச்சே, சீரியஸ் ஒரு ஆயிடுச்சுல்ல ப்ரோ பக்கமா டக்குன்னு? நான் ஆமா ஆமா விக்ரம் பத்தி bro. பேசினா மட்டும் இவ்வளவு சீரியஸ் ஆயிடுறீங்க, என்னய்யா? ஏன் அவ்வளவு சீரியஸ் ஆயிடுறீங்க விக்ரம் பத்தி பேசுறப்ப? கிளம்பு காத்து கிளம்பு. சரி, அரியலனுக்காக விட்டுரும், விக்ரம் நல்ல மனுஷன். ஹாய் மாத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் இது? சிராஜ். ஓ சிராஜ். ஆமா, எனக்கு ஏன் ஸ்பீக்கர் காட்ட மாட்டேங்குது? யாரோ உங்க சேவ்னு வச்சுட்டாங்க ஜெண்டா போட்டு. ஐடியா தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். யார் என் ஐடியாவா? ஆமா பிளாக் பண்ண ஸ்பீக்கர்ல காமிக்காய். ஏய் இலான் மஸ்க்கு தைரியம் இருக்கா எங்க இமாத் ப்ரோ மேல கை வைக்க? டேய் இலான, பிளாக் பண்ணா ஸ்பீக்கர்ல நான் காமிக்காதா? இலான் மஸ்டே சொல்லுவேன், சுபாவோட டிபி பார்த்துட்டு முடிஞ்சா தூக்குடா அப்படின்னு. டியூட் ஆர்மியோட ஹெட் தூக்க முடியாது. கண்ணாடி போட்டு சைடா யார் இருக்கிறாரோ அவர் தான் ஹிட். அவங்க டூட் ஆர்மிலாம் வந்து ரெசிக்னேஷன் பண்ணி ஆதி காலமாச்சே. அதான் ஃபோர்த் வீக்கே பண்ணிட்டோம். டூட் ஆர்மிக்கு அவங்க வந்து டூட் ஆர்மின்னு சொன்னது காரணம் அவன் போட்ட அந்த நெக்லஸ், விதவிதமான நெக்லஸ், விதவிதமாய் அப்படின்னு. அப்புறம் அவன் ஷோக்குள்ள விதவிதமாய் அப்படின்னு ஒன்று பண்ணான் இல்லையா, அப்பயே அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. ரொம்ப கேவலமா திட்டினாங்க ப்ரோ. நீங்களும் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணீங்களான்னு? நானும் திட்டினேன், ஆனா மனசுல. ஒபிட்டோ கோச்சிக்காத, இந்த சுகுணாக்கான்னு வந்திருக்காங்க, பேச விட்டு நம்ம பேசுவோம். ஒபிட்டோ இருக்கானா? ஆமா கீழே தான் இருக்கான். ஏய் வாவ் மதனே.
சுகுணா போயிட்டாங்க, நான் பேசிக்கிறேன். இமாத் ப்ரோ, சரி ஆதி பேசு. ப்ரோ. மதனே மதனே நீ பேசிக்கிறேன்னு சொல்லாத மதினா, நீ மட்டும் தான் பேசுவ. Hi, இப்போ நீ Madan. பாரு. இல்ல இமாத் ப்ரோ, நான் சொல்லட்டுமா? நீங்க எஃப்ஜே ம். கிட்ட பேசுங்க. நீங்க நீங்க பார்த்த எஃப்ஜே அவன் கிடையாது, உள்ள பார்த்த எஃப்ஜே அவன் கிடையாது. இல்ல இல்ல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு. நான் பேசணும் ப்ரோ உங்ககிட்ட, ரொம்ப ஹம்பலா இருக்கான் ப்ரோ பையன். ஒரு யாருமே வந்து இங்க ஷோல பாக்குற மாதிரி இருக்க மாட்டாங்க வெளில. எனக்கு ஒரு பின் போயிடுச்சு நம்மள, பட் ஆனா அதை பிரேக் பண்ணிட்டு. மதன் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க. நான் டிஎம் பண்றேன். இதை நீ கேட்காம இருந்திருக்கலாமையா? இல்ல இல்ல, அது கொஞ்சம் வல்கரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் கேட்டேன்னா எல்லாரும் கத்திட்டு அடிக்க வருவாங்க, ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் அவர் கேட்கல. புரிஞ்சிருக்கும். இது ப்ரோ கமருதீனை சிராஜ் ப்ரோ பத்தி கேளுங்க ப்ரோ. மதன் கமருதீனை பத்தி கேட்பாருன்னு நினைக்கிறேன். மதன் சொல்லுங்க நீ ப்ரோ. இமாத பாக்கத்துல இமாத் மேல வேற ஒரு அபிப்பிராயம் இருந்தது இல்ல? இமாத பார்த்தோன்னே வேற அபிப்பிராயம் இருந்தது இல்ல உனக்கு? இல்ல நான் அந்த மைண்ட் வாய்ஸ் கிடைச்சிச்சு. என்ன மதனுக்கு என்ன இல்ல இல்ல மதனுக்கு என்ன அபிப்பிராயம் இல்ல மதனுக்கு என்ன அபிப்பிராயம் வந்திருக்கும் அப்படின்னா, கீ ரோஸ்ட்டுக்கு 2-3 வாட்டி சாம்பார் வாங்கி சாப்பிட்டான்டா அவன் அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயம் வந்திருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இல்ல இமாத் ப்ரோ பர்சனலா ஜோவில தான் பேசுவாரு, எனக்கு தெரியும். நான் நேர்ல அப்படியே தான் இருந்தாரு, நான் எந்த மாற்றமும் இல்லை. பட் செலிபிரிட்டி பாக்குறது வேற தானே. இப்ப எஃப்ஜேவும் இப்ப நான் கவின் பார்ப்பேன் அடிக்கடி, எஃப்ஜே பார்ப்பேன். அவங்க எல்லாம் செலிபிரிட்டியா இருக்காங்க, ரொம்ப பெரிய இடத்துல இருக்காங்க. இமாத் ப்ரோ அப்படி கிடையாது இல்ல, நம்ம கூட ஜாலியா பேசுறாரு, தினமும் ஸ்பேஸ்ல பேசுறாரு, பழகின ஆள் தானே. அந்த ஒரு ஆங்கிள் நான் வச்சு பார்க்கல. இமாத் ப்ரோ எப்பவுமே நான் பார்க்குவேன். சூப்பர் சூப்பர் உடனே வந்துருவாரு. என்ன ப்ரோ? சூப்பர். என்ன பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இமாத் ப்ரோ, அவ்வளவுதான், சிம்பிளா. அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கணும். வாழ்க்கை ஒரு வாட்டி வாழ்ந்துட்டு போயிருங்க ஜாலியா. சரி மதனே, விடு, அடுத்த வாட்டியும் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு விடு, ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது. ஒபிட்டோ இவ்வளவு கம்மியா பேசுறது. அதிசயம் எப்பயா நடக்கும்ல, அதான். அது இல்ல, டைம் 12:30 ஆயிடுச்சுல, அதனால இருக்கும். ஏங்க 12:30 மேல தான் உக்கிரமா இருப்பான், நீங்க வேற. இப்ப யாராவது ஒரு நிமிஷம் பாரு, அப்போ மதன் சொல்லுவான், ஒரு நிமிஷம் நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா ஹரி ப்ரோ, ஷோ பார்க்கல உட்காந்து இந்த அளவுக்கு ஷோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இதுதான் எனக்கு புரியல. கேளு மதன். அதான் பிபி ஃபாலோவர்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு, அதெல்லாம் எல்லா வீடியோ வருது. சகலமும் இங்கேயே முடிச்சிருங்க, சகலமும் இங்கேயே முடிச்சிருங்க, லைவ் பக்கம் போக தேவையில்ல. ஆமா யூடியூப் ஓபன் பண்ணிக்கலாம். ஆமா நம்மளுக்கு தான் கம்பெனி இல்ல, எக்ஸல் போட்டு தரத்துக்கு ஆள் இருக்கு, இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு ஆள் இருக்கு, இந்த இமாத் ஸ்கூப் சொல்றதுக்கு ஆள் இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆள் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இந்த சீசன் ரொம்ப போரா போனதுக்கு காரணம் இந்த சூப் தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இமான் ப்ரோ ஸ்கூப் தரேன்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாரு. இந்த சீசன் ஸ்கூப்பே கொடுக்கல, 2 வாட்டி தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். கரெக்டா இமான் ப்ரோ. நான் இல்லையா, நான் எப்பயுமே ஸ்கூப் எப்படி கொடுத்துருப்பேன் தெரியுமா? நான் வந்து ஒன்லைன் தான் கொடுப்பேன், டாஸ்க் பேர் சொல்லிட்டு போயிடும், அவ்வளவுதான். இப்ப எப்படின்னா அந்த டாஸ்க்குள்ள நடக்கிறது, அதுல பேசிக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்பேஸ ஓட்டணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள சொல்லி பாயிண்ட் டு பாயிண்டா டைம் ஸ்லாப் படி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருக்கு எத்தனை தடவை கை தட்டினாங்க, எத்தனை விசில் அடிச்சாங்க, எத்தனை பாயிண்ட்னு முதல்ல சொல்றாங்க ப்ரோ. எனக்கு இப்ப ப்ரோ எவ்வளவு நாள் டிடிஎஃப்ல ஆகும்? இப்ப சப்போஸ் மிட்வீக் ஃபோர்த் டாஸ்க்ல தேர்ட் ரவுண்ட் நடக்குதுன்னா சொன்னாங்க ப்ரோ. பாத்துக்கங்க அதான் சொல்றேன். எவ்வளவு இப்போ கிளியரா. சப்போஸ் மிட்வீக் எவிக்ஷன் ஒன்னு இருக்கு, எனக்கு சப்போஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா எனக்கு சொல்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சர்ப்ரைஸ் போடும்ல. அந்த அளவுக்குலாம் நம்ம டீப்பாலாம் போய் சொல்லக்கூடாது ஆக்சுவலி. அதுவும் இல்லாம யார சொல்றாங்கன்றது ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்குல்ல, அதனால சில விஷயம்லாம் வந்து வெளிச்சமுடியே சொல்லிட்டா அதோட இதுவும் போயிடும். இமாதுக்குலாம் தெரிஞ்சிருக்கு, சேனலுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இமாதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபோன் பண்ணியே கேட்பாங்கல்ல, இமாத் ஏன்ட சொன்னீங்கன்னு கூட கேட்பாங்க, சொல்லலாம். அதனாலே சில விஷயம் சொல்றது இல்ல. இல்ல ஸ்கூப்லயே எனக்கு இந்த வாட்டி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது வந்து வினோத் அண்ணா வாக் அவுட் தான். ஏன்னா முந்தின நாளே தெரிஞ்சனால கொஞ்சம் வெண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே லைவா பார்த்திருந்தா ரொம்ப எமோஷனலா இருக்கும். அது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்ப கூட இமாத் ப்ரோ ஏதோ மறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி சொன்னா சர்ப்ரைஸ் ஃபைடர்.
ட்விட்ட பார்த்தா தெரியல எனக்கு ஏன் புரியலையே. இந்த பக்கம் வருது வண்டி? நீங்க சகாபுதீன் வந்துருக்காப்ல இல்ல கையில இமாத் இருக்காப்ல ப்ரோ. எரிங்க ஒரு நிமிஷம். பாருங்க சேனல்ல ஒரு குண்டூசி போட்டா கூட இமாத் ப்ரோ காதுக்கு டக்குன்னு வந்துரும். அது அப்புறம் உங்களுக்கு சார் தெரியாது. அது சேனலுக்கு தெரியும். இமாத் ப்ரோ அவ எது அதான் உங்க இன்னைக்கு காது காலைல என்ன அதான் அவ்வளோ நடந்துச்சு. ஷார்ப்பா ப்ரோ? அங்க குண்டூசி போட்டா கூட துபாயில இருக்க உங்க காதுல விழுகுதுன்னா பாத்துக்கோங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? மைக் வச்சு பாருன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப இமாத் ப்ரோ இப்ப மதன் மாதிரி ஆளை கூட வச்சிருக்கதான் பிரச்சனைன்னு நினைப்பாரு. இப்ப இல்ல இப்போ தேவையில்லாம மதனை என்னாச்சுன்னா ஏத்திட்டு வந்து இன்னைக்கு அந்த ஓட்டிங்லாம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அது வந்து ஆமா ஆமா அது வந்து நான் ட்வீட் போட்டேன். நான் ட்வீட் போட்டதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியா? 11:00 இருந்து ஒர்க் ஆனிச்சாமே. 12 ஆயிடுச்சு. ஆமா மார்னிங். ஆமா ப்ரோ. ஆமா அந்த அந்த இது அந்த நான் அந்த டைம் போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் கால். அப்புறம் நான் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உடனே டிஎம் கால், நீ யார் பாம்பேல நீ என்னவா இருந்த, உண்மையை சொல்லு. அடா பாவிகளா, அதான் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்னடா பண்ணிட்டோம் அப்படிங்கிற பாருங்க. சரி ஓகே, ட்வீட் போட்டோம், ரீச் ஆச்சா, ஓகே, அதுக்கு நல்லது. அப்படின்னா அதுலேயே இன்னொரு கேள்விங்க, எதுக்கு கானா வினோத் வந்து திரும்ப திரும்ப வந்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுக்கல? ஏன்னா நீங்க சொன்ன எல்லாம் கேட்குறாங்கன்றதுக்காக கேட்குற இமாத் ப்ரோ, ஏன் திரும்ப திரும்ப அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு? சார் நான் வந்து அந்த துப்பாக்கி தான் சார், உள்ள இருக்கிற குண்டு ஹரி சார், அவன்கிட்ட கேளுங்க சார். அவர் ஆவுங்க, அவரை விட்டுருங்க. துப்பாக்கியை குடிங்க சிவான்ற துப்பாக்கியை குடிங்க சரி பாய். ஆமா. சரி கைஸ், பாய் கைஸ், போயிட்டு பாய். நீங்க இவ்வளவு டைரக்டா ஹரி ப்ரோ இவங்க சும்மா நீங்க டைரக்டா கேட்டீங்க ப்ரோ. டீ கடை ஆக்சுவலி அந்த விஷயத்துல நான் கானா வினோத்தோட தான் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா ஹி டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ரெட் ஹேட்ரட். யார் மேலேயும் எந்த ஒரு ஹேட்ரடும் வேணாம். ஏன்னா ரொம்ப நாளாக அதான் ஓடிட்டு இருக்கு வெளியில. அதை பார்த்துட்டு அவர் கிளாரிஃபை பண்றாருல்ல. ஸோ அந்த விஷயத்துல இட்ஸ் குட் ஆக்சுவலி. அது யாராவது அதெல்லாம் சேனல் எல்லாம் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி சொல்லுங்க, இந்த மாதிரி ப்ரொபகண்டா கொடுங்க அப்படின்லாம் சொல்லலாம் மாட்டாங்க. அது அவரா மனசார அவரா அது சொல்றதா தான் நான் பார்க்குறேன். அதனாலதான் இமாத் ப்ரோ நாங்கெல்லாம் பைத்தியமா இருக்கிறோம், குத்துனது நண்பனா இருந்தாலும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா அவருக்கு என்ன அப்படின்னா வெளில போனோடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சொன்ன பாயிண்ட். இப்போ அவர் நியர்பைல இருக்கிறவங்க பார்க்குறவங்கலாம் சொல்றதெல்லாம் இதுக்காக தான் எடுத்தியா, இவங்க சொன்னதுனால தான் எடுத்தியா, இவங்க சொன்னதுனால தான் எடுத்தியா அப்படின்னு எல்லாமே கேட்கும்போது இப்படி தான் ரெஜிஸ்டர் இருக்குமோ, இதுதான் இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக அவர் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறாரு. ஸோ விச் இஸ் ஆக்சுவலி குட். இட்ஸ் அ குட் நேச்சர். ஹாய் இமாத் ப்ரோ. எஸ் ப்ரோ. உங்க பவரை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஓட்டிங் ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த ஹோஸ்டையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க ஸ்பீக்கர்ல யார் பேசுறீங்கன்னு காட்டல, உங்க பேர் சொல்லிட்டு பேசுங்க. சஹாபுதீன். சஹாப்தீனா என்ன பண்ணும் பிரதர்? உங்க பவரை யூஸ் பண்ணி எப்படி ஓட்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி ஹோஸ்டையும் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க அடுத்த சீசன்ல. ஓகே, நல்லா என் பவர் தானே. ஹரி நான் தான் அப்பயே கிளம்புறேன்னு என்ன புடிச்சு நான் தான் போறேன்னு சொன்னேன்ல. இப்படி சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி போட்டோ ரிலீஸ் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி, பாக்கலையா நீங்க? இப்ப புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருக்கும். உடனே எவிக்ட் ஆயிடுவாரு. டீன் ப்ரோ ஈஸியா ஒன்னு சொல்லட்டுமா? அடுத்த சீசன்ல நீங்க ஸ்கிப் பண்ணிருங்களேன். இல்ல அடுத்த சீசன்ல எனக்குலாம் வந்து யாராவது இருந்தா சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்திட்டும் கேட்பாங்கலாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணியும் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆளு மதன். உண்மையிலே ஜாலியா இருக்கும். விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா மதன் நீங்க உட்காருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சொல்றதை கேளுங்க சார், நீங்க உட்காருங்க சார், நான் சொல்றேன் சார், நீங்க உட்கார சொன்னாலும் பேசிதான் சார், நான் சொல்லிட்டு தான் சார் உட்காருவேன். இல்ல ப்ரோ, மதனை உள்ள அனுப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் வெளியே நிம்மதியா இருப்போம். அதனால தயவு செஞ்சு அனுப்பிவிடுங்க. அது நல்ல பாயிண்ட். இந்த விஜய் சேதுபதி கேப்பாப்ல எனக்கு ஒரு வேற பாயிண்ட் ஆஃப் இருக்கு சார், நீங்க சொல்லலாம் சார், எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கு சார், அந்த பாயிண்ட் என்ன பேச விடுங்க.
இல்லடா தீன் முன்னாடி சொல்லிடுறேன். தீன் ப்ரோ அடுத்த சீசன் தான் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து அவார்டு வருது, விஜய் அவார்டு. நேரா பிக் பாஸ்க்கு விஜய் அவார்டு ஒன்று கொடுத்து விஜய் சேதுபதி வந்து நாங்க தான் டிஆர்பியில் நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அவார்டு கொடுத்து ப்ரொமோட் பண்ணிப்பாங்க விஜய் டிவி. அதான் சொல்றேன், கமல்ஹாசன் பண்ண ஹோஸ்டிங்லாம் வந்து அவார்டு கொடுக்காம சேதுபதி பண்ண ஒரு சீசன் வந்து தூக்கி நிப்பாட்டி ஹோஸ்டிங்க்கு வந்து அவார்டு, பிக் பாஸ்க்கு அவார்டு கொடுத்ததெல்லாம் வந்து பச்சையா தெரியுது எங்களுக்கு. சலைக்காம பேசுறீங்களா எப்படி? சாரி ப்ரோ, டிஆர்பில அதிகமா இருந்துச்சுன்னு அவார்டா? இல்ல ஆமா ப்ரோ, அதுக்கு ஏன் நீ விஜய் அவார்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ற? இந்த ஃபினாலே அன்னைக்கு 2 பேர் வருவாங்க பாரு, 2 பேர் வந்து சொல்லுவாங்க பாரு, இந்த சீசன் மாதிரி ஹிட் வேற எந்த சீசனும் இல்ல, அந்த லெவலுக்கு எங்களுக்கு பிசினஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நீ வேணா வெயிட் பண்ணி பாரு. இல்ல அது சொல்லிடுவாங்க ப்ரோ, பட் அது பிரச்சனை இல்ல. பட் ஆனா அவார்டுன்னு ஒண்ணு கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்களே, அது பிக் பாஸ் இத்தனை வருஷமா கொடுத்ததே இல்லை. 8 சீசனா கரெக்டா வந்து 8வது சீசன் மட்டும் புஷ் பண்ணி பிக் பாஸ் பெஸ்ட் ரியாலிட்டி ஷோ அவார்டு கொடுத்ததெல்லாம் வந்து பச்சையாவே தெரியுது. கானா வினோத் பாட்டு பாடியிருக்காருல்ல, உங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிறீங்கோ அவார்டு, மாத்தி மாத்தி உங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிறீங்கோ அவார்டு அப்படின்னு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மதன் இந்தா வந்துட்டியா, இந்தா வாங்கிக்க உனக்கு ஒரு அவார்டு. மதன் போன வாட்டி இவங்க 2 பேரும் ஏறி பேசினாங்கல்ல ஸ்டேஜ்ல, இந்த சீசன் சூப்பரா இருக்குன்னு சொல்லி பேசினாங்கல்ல. ஷோ இந்த சீசன் 9 ஆரம்பிச்சு 1 மாசம் வரலையும் ஸ்பான்சரே வரல. எங்கேயோ ஹெல்தி கிராசர் வந்து ஸ்பான்சர் எடுத்து சீசன் 9 எடுத்திருக்காங்க தெரியுமா? இவன் நான் பேசுற ஞாபகம் என்ன ஸ்பான்சரே வரல. ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தான்டா, மத்தபடி இந்த குட்டி குட்டி ஸ்பான்சர்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தானுங்க. அப்புறம் தான் வந்தானுங்க. ஆமா ஆமா, யாருமே மெயின் ஸ்பான்சர் ஞாபகம் இருக்கா? சீசன் ஆரம்பிக்கும் போது நம்ம பேசினோம், என்னடா ஸ்பான்சரே வரல பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மாருதி சுசுகிலாம் கிடையாது, அந்த இப்போ அந்த டோர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது இல்ல ஸ்டார்டிங்ல. ஆனா கேப்ல ஹரி ப்ரோ கேஜி வரன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, கடைசியில பார்த்தா அவனும் பேக் அடிச்சு. அவனும் எப்பயோ பேக்குங்க. விஜய் சேதுபதி லான்ச் அப்ப கேட்டாரு, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாரு. நான் இங்க இருந்து வரேன்னு, நான் கேஜி டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொன்னோடனே நான் கேஜி பிராண்ட் அம்பாசிடருங்க அப்படின்னு. சூப்பர் சார் அப்படின்னு, சூப்பர் சார் அப்படின்னு. பிராண்ட் அம்பாசிடர் நிலைமையா? அட்லீஸ்ட் வந்து டாஸ்லர் வந்து ஏதாவது பண்றாங்க, பண்ணி உள்ள வந்து திவ்யாவை கூப்பிட்டு வராங்க, சேதுபதினு ஒருத்தர் ஹோஸ்டா வச்சிருக்காங்க, வச்சுட்டும் கேஜ் வந்து உள்ள வரலன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த ஷோ குப்பையா இருக்கும். பிராண்ட் அம்பாசிடர் ஹோஸ்ட் பண்ற ஷோக்கே வந்து ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு இந்த ஷோ. ரைட்டு, எனக்கு 7.5 வாங்கி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுதான் சொல்றது உள்ள போகணும்னு சொல்லிட்டு, புரியுதா? இப்போ இந்த சீசனை வச்சுட்டு நெக்ஸ்ட் சீசனுக்கு விற்க முடியாது, எப்படி விற்பாங்க? யார் அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அது வாங்குறதுக்கு வருவாங்கன்றீங்களா? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் ரெடி பண்ணிக்கிறீங்க ப்ரோ, கண்டிஷன் சொல்லுங்க. என்ன சொல்றேன்னா என்ன உமனா என்ன சொல்லுங்க. எது தட்ஸ் யுவர் சாய்ஸ், பெர்ஸ்பெக்டிவ். இல்ல ஃப்ரம் யுவர் சாய்ஸ், யுவர் பெர்ஸ்பெக்டிவ். மென்னா உமனா வின்னர், நீ என்ன சொல்ல தேவை, பேர் சொல்ல தேவையில்ல, எதுவுமே சொல்ல தேவையில்ல. தட்ஸ் யுவர் சாய்ஸ் அபார்ட் ஃப்ரம் உமன். ஓகே ஓகே ஃபைன். என்னோட சாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் இட் மே பி எ உமன். என்னோட சாய்ஸ் இல்லை இப்போ இங்க, ஸோ அதனால வாட்டர் மேபி டச் யுவர் சாய்ஸ். ஐ மீன் எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து வர வரைக்கும் டச் யுவர் சாய்ஸ் தான் சொல்ல முடியும். அதுக்காக தான் கேட்டேன். ஓகே, அது கண்டிப்பா அரோரா இல்ல, அத நான் சொல்ல மக்களே, அது சொன்னது ஆஃப் கேப். ஓவர் யாரனா இருந்தா ஃபைஸ் ஆஃப் கேப் அத சிட்டிங். நான் அதான் கேட்டேன், நிறைய பேர் மெயில் சொல்றாங்க. நான் சொன்னப்பா என்னோட ஒபினியன். தட்ஸ் யுவர் ஒபினியன். அதுக்கு வருவான், எதுக்கு வேணா வரட்டும்யா. எது புஷ் பண்ணாலும் எனக்கு ஃபீமேல் தான். கைஸ் ப்ரோ குசும்பு. நம்ம ஸ்பெஷலா கூட்டம் அதிகமா இருக்கு போல, ஒண்ணுமே பேசாம நம்ம ஸ்பெஷலா கூட்டம் அதிகமா இருக்கு போல. உண்மையை பேசுக்கு எல்லாம் கூட்டம் வருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு முதல் தடவை பாக்குறேன். சரி ஹரி ப்ரோ ரிவ்யூ பண்ணீங்களா அந்த சீசன்? அப்படியே டீல் விட்டுருவீங்களா? யுனிவர்சல் ஸ்கிரீன் அட்மின் ஏங்க ரிவ்யூ பண்ற பக்கத்துல வந்தாங்க, அவருக்கு என்ன கேக்குறீங்க? என்ன அட்மின் ஓனர் பாருங்க, அவரு வந்து நீங்க எப்படி சொல்றது, அந்த
சில பேர்லாம் கூட்டு வராங்களே செலிபிரிட்டி மாதிரி, அவரை வந்து இங்க கூட்டு வந்து ஹோஸ்ட் பண்ண வைக்கிறது மட்டும் தான் வேலை. நீங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்றது. அப்ப உங்களை தான் கேட்க முடியும். இதெல்லாம் ஆர்கனைசர் யாரையா வேலை. சொல்றேன் உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா. இவர் தான் ஓனரு. அவரு ஓனருங்க. இப்ப எம்டி இருக்காரு, மேனேஜர் அரேஞ்ச் பண்ணிட்டு வாங்க நான் வேலை செய்யறவங்க, கம்பெனில வேலை செய்யற ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயி. இவர் தான் ஓனர். மேடம் இது ஆக்ஷன் மேடம். ஆக்ஷன் மேடம் எனக்கு தெரியும் ஹரி ப்ரோ. ஐ நோ பர்சனலி. இல்ல அடுத்த சீசன்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தர் உள்ள போறாங்க. ஓ உள்ள போறாங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்கன்னு சொல்லியா? சும்மா உள்ள போறாங்க உள்ள போறாங்க. நான் சொல்லட்டுமா? எமாத்து போக மாட்டாரு அதுல. அத ஷோரா நான் இருப்பேன். அது எனக்கு தெரியும். பர்ஃபெக்ட். மறைமுகமா உங்களுக்கு ஒரு மிரட்டல் விடல ஒபிட்டோ? ஏன் ப்ரோ இமாத் ப்ரோ போயிடுவியா நீ உள்ள போயிடுவியா பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. போய்தான் பாரு. அது என்ன தோணி இல்ல மதன் நோஸ் மை ப்ரொஃபஷன்ல, அதனால ஐ நோ அது மேட்டர் இல்ல. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீ ஆமா நீ எப்ப 1x ல பேசுவ? எப்ப பார்த்தாலும் 2x லயே பேசிட்டு இருக்க ஒபிட்டோ. வேணா ஹரி வேணா புஷ் பண்ணுங்க பிக் பாஸ் குள்ள. நம்ம கேட்டதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. ஆமா அதுதான். ஆனா இவன் பேசுறது நம்ம கேட்கணும். இப்ப புரியுதா நான் ஏன் மதனை ரெஃபர் பண்ணுவேன்னு சொன்னது? 100% தயவு செஞ்சு ப்ரோ உங்களுக்கு ஏதாவது இது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த பையல உள்ள அனுப்பிடுங்க. மதன் நான் வீக்கெண்ட் காஸ்டியூம்ல நான் ஸ்பான்சர். ஓகே ரைட். ஓகே மொத்தமா முடிச்சிட பிளான் பண்ணிட்டீங்க. நான் உன்னை பாத்துருக்கேன்ல. இல்ல நான் உன்னை பாத்துருக்கேன்ல. சோ அதனால ஐ கேன் இமேஜின் உனக்கு எந்த மாதிரி எல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி. பாக்க ஜீவா மாதிரி இருப்பாப்ல. ஆமா ஆமா. இல்ல இமாத் ப்ரோ இன்னும் நான் எவ்வளவு இன்ட்ரோவர்ட் நேர்ல பாக்குறேன். இங்க பேசுற மாதிரிலாம் ரொம்ப ரேர் தான். யூஸ் பண்ணி பேசுவேன் ப்ரோ. அவன் எப்பவுமே 2x ல தான் ப்ரோ பேசுவான். 1x ல பேசினா பேசவே மாட்டான். பொறுமையா பேசு ஒபிட்டோ. சத்தியமா புரியல. இல்ல ஆனா நேர்ல 200 பேர் கேக்குறாங்களே அவங்க நிலைமை நினைச்சு பாத்தியா? இல்ல இங்க இப்போ மதன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? இங்க மதன் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த சரவெடி மாதிரி பட்டாசு மாதிரி வெடிக்கிறான். நேர்ல அப்படி இல்ல, ரொம்ப ஹம்பிளா இருக்கான் மதன். உள்ள போயிட்டா 50 நாள் கழிச்சு இப்படிதான் பேசுவான்றீங்க. சுட்டி குழந்தை மாதிரி பேசுவாப்ல. நல்ல பையன். இமாத் ப்ரோ நீங்க போறதா இருந்தா கண்டிப்பா இந்த மஞ்சள் கலர் சட்டையிலே போங்க ப்ரோ. எங்களுக்கு அடையாளம் அப்பதான் தெரியும். நானும் பாக்குறேன் மாத்துவீங்க இதுல இருக்கீங்களே ரொம்ப வருஷமா. நான் மாத்தலாம்னு நினைச்சேன். என்னாச்சுன்னா இப்ப நம்மள அடிக்கிறவன்லாம் மஞ்சள் சட்டைன்னு அடிக்கிறாங்களா? சரி ஓகே அவங்க ஆசைக்கு மஞ்சள் சட்டையே இருக்கட்டுமே. ஏன்னா அந்த டைம்ல நான் மாத்தணும்னு இங்க பாத்தியா மஞ்சள் சட்டை மாத்திட்டான்னு. நான் டேய் அப்ப வேற ஏதாவது மஞ்சள் சட்டை போட்டு எடுத்து மார்க்கெட்டிங் பண்றீங்கடா நீங்க போட்டுக்கோங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு விடுறது. இமாத் ப்ரோ நான் சொல்லட்டுமா? ஐபிஎல் வர டைம் ஐபிஎல்ல சிஎஸ்கே ஜெர்சி போட்டுருக்குங்க. அடுத்து பிக் பாஸ் வரப்போ ஒரு ஜெர்சி மாத்தி ஒண்ணு வச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி 2 வருஷமா இதே போட்டோ இருக்குல்ல. இன்னொரு மஞ்சள் சட்டை போட்டு எடுத்து போட்டுருங்க அவ்வளவுதானே. மஞ்சள் சட்டைலாம் இல்ல, வேறதான் போடுவேன். வேறதான் போடுவேன். கிளி பச்சை போடுங்க நல்லா இருக்கும். என்ன கலர்? அதாவது இல்ல அடுத்தது வந்து இது கிளி பச்சைக்காரன் சட்டை அப்படின்னு போடணும். அந்த இந்த ஜோசியக்காரனுங்க கிளியை வச்சிருப்பானுங்களே அதுல என் மூஞ்சியை வந்து வச்சு போடணும். சரி இதெல்லாம் பார்த்து நீங்க ரசிக்கணும். அதனால கிளி பச்சை சட்டை. அந்த வடிவேல் ஒரு படத்துல கீ அப்படின்னு வர்ற அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ப்ரோ. அப்படியே சொல்லுவாங்க அந்த ஜோசியக்காரன் இருக்கான்ல அப்படின்னு. அதான் இந்த ஜோசியக்காரன் அது சீட்டு தூக்கி போட்டுச்சா கீ அப்படின்னு எனக்கு. ப்ரோ என்ன கலர்னே கண்டுபிடிக்காத முடியாத மாதிரி வச்சிருங்க ப்ரோ. நல்லா இருக்கும். என்னோ ஹரிப்ரோ மட்டும் தான் பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹரிப்ரோ உங்களுக்கு என்ன பேரு? அமுல் பேபின்னு பேர் வச்சோமே நாங்க போன வருஷம். சகப்பு சட்டையை மாத்தாத மாதிரி மஞ்சள் சட்டையை மாத்த மாட்டோம். ஆமா நாங்க ரிவ்யூ பண்ணும்போது சகப்பு சட்டை மஞ்சள் சட்டை தான் எங்களுக்கு பேரு. அதுதாங்க பிராண்டு. அந்த மஞ்சள் சட்டை எங்க வாங்கினேன் தெரியுமா? அஷ்ரப் பாய் கண்ல. ஆமா அவருக்கே தெரியாது அது. அவருக்கே ஆமா ஊட்டியில நான் ஊட்டிக்கு போயிருந்தேன் ஃபேமிலியோட. அப்போ போயிட்டு அவர் கடையில போயிட்டு அவருக்கே தெரியாம, அவர் அப்ப இங்க இல்ல. ஸோ அவருக்கே தெரியாம அவர் கடையில வாங்கிட்டு அன்னைக்கு நைட் அவர் வீட்டுல
டின்னரு. ஸோ இதை போட்டு தான் ஒரு வீட்டுக்கு போகிறேன். எப்படி பாய் இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு. லுக்ஸ்னு ஒரு கடை போய் அங்கே தான் போய் வாங்கினேன் அப்படின்னு. பாய் எப்போ போனீங்க கடைக்கு அப்படின்னாரு. சொல்லவே இல்லை அப்படின்னு. வாங்கினேன் போய் அங்கே தான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த நாள் பொட்டானிக்கல் கார்டனில் எடுத்த ஃபோட்டோ தான் அது. ஊட்டி. சோ அவர் ஞாபகார்த்தமா அதை போட்டிருக்கீங்க. அதனால அந்த டிபியே மாத்தாம இருக்கீங்க. அதான் நான் சொன்னேன். எனக்கு அடிக்கிற அடியில பாதி எனக்கு பாதி உங்களுக்கு. பாதி அடி உங்களுக்கு தான். சேர்த்தானே அடிக்கிறானுங்க. எங்க 2 பேர்த்தையும் சேர்த்தானே அடிக்கிறானுங்க. அதனாலதான் பாதி எனக்கு பாதி உங்களுக்கு அடி. ஹரி அடி வாங்குறதெல்லாம் என்னங்கிறீங்க? அவனுக்கு இப்போ அவன் சிவப்பு ட்ரெஸ் போட்டிருக்கானே, அது நான் அவனுக்கு கிஃப்ட் பண்ணது. அதனால அவனும் மாத்த மாட்டேங்கிறான். பாதி எனக்கு பாதி உனக்கு அப்படின்னு வச்சிடறான். என்ன டார்லிங், எது வந்து நம்ம 2 பேரும் தானே. பிக் பாஸ் பொறுத்தவரை நம்ம 2 பேரும் சேர்த்துதான் விழணும். எனக்கு தனியெல்லாம் விழாது. இமாத் ப்ரோ அவர்கிட்ட கேட்கணும். போன சீசன்லாம் 106 நாள் நீங்க பேசுறத கேட்டுட்டே அப்படியே தூங்கிடுவேன்னாரு. இந்த சீசன் என்ன பண்றாரு தெரியல. ஆமா ஆமா தூங்கிடுவாரு. அது ஃபோன் வேற பண்ணுவாரு. பை ஏதோ ஸ்பேஸுக்கு போலியா பை. ஏன் பை தூக்கம் பாதி தூக்கம் வந்துச்சு பை. நீங்க ஸ்பேஸ் போனா தூங்கிடும் பை. ஆடா போங்க பை. தெரியல உட்காந்தாலும் உட்காந்துருப்பாரு. கீழே இருப்பாரு. கமெண்ட் போடுவார் பாருங்க. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட்ல கூட அதானே சொல்லிட்டு இருந்தாரு. நல்லா பேசுறீங்க, நல்லா தூக்கம் வருது. ட்வீட் எடுத்து இருக்கும். ஆல்பா காலிங் பீட்டாவா பேஸ் ஓவர் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுவார். இப்ப போட்டிருக்காரு போய் பாருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரா? ஆமா அரோராக்கு ஓட் போட சொல்லி. பொங்கல் செலிப்ரேஷன்ல கன்சிடர் பண்ணி மிட்வீகேஷன் பண்ணாம தான் நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. உனக்கு ஓங்க வலை ரைட்டு. இங்க இருக்க எங்களுக்கு யாருக்கும் கவலை கிடையாது. சொல்ல யாரு வேணா போக, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்லப்பா பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா போகட்டுமேன்னு சொன்னேன், வேற எதுவும் இல்லை. இல்ல எனக்கு அது நடக்கணும். அது இல்ல ஹரி ப்ரோ சொல்றத பார்த்தா விக்ரமா இருக்குமோ அவர் கவலைப்படுறத பார்த்தா. ஏங்க யார் போனாலும் கவலை கிடையாதுங்க. ஐ எம் நாட் ஃபேன் ஆஃப் எனி ஒன்ங்க. இந்த 4 பேர்ல விக்ரம்லாம் போனா என்னங்க டிஆர்பி ஏறும். அரோரா போனாதாங்க டிஆர்பி ஏறும். மறுபடியும் ஹரியானா சொல்ல வைக்கிறோம். மேடம் இது ஆக்சன் மேடம். எங்களை பொறுத்தவரை யாராவது போனாதான் அது பொங்கல் செலிப்ரேஷனு. யாரு வெளியே போவாங்கன்னு பாத்துனுக்குறோம். இமாத் ப்ரோ அஷ்ரப் கோட் பண்ண பாத்தீங்களா? என்ன பண்ணாரு? நீங்க போட்டுருந்தீங்களே ஒண்ணு இப்ப மிட்வீக் क्वेश्चन மார்க் போட்டுருந்தீங்களே, அதுக்கு அஷ்ரப் போட் பண்ணிருக்காரு. Looks like Emmanuel has a personal word with VJS. Looks like Aurora has less votes. Looks like midweek Aurora. Let people who don't want to vote but thought they might vote and vote for Aurora. ஃபுல் ஃபார்ம்ல இறங்கிட்டாரு இமாத் ப்ரோ. அவரு ஒரு ஸ்கெட்ச் போட்டு போவாரு அவரு. தேவி அவரை பொறுத்த வரைக்கும் சரியான மனுஷங்க அவரு. செம்ம பாசிட்டிவ் வைப்ஸ். சரி சுபாக்கா பத்தி கேட்கணும். நான் மறந்தே மறந்தேன். சுபாக்கா இருக்காங்களா? இல்ல தூங்கிட்டேன் சொல்லலாம். இல்லக்கா இல்ல அங்க சிமாத் ப்ரோட சுபாங்க சிஸ்டர் வருவாங்க. இப்ப வீக்கெண்ட் ஆனிச்சுன்னா யார் எவிக்ஷன் கேட்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த வீக்கெண்ட் வருவாங்க, யார் எவிக்ஷன் கேட்பாங்க. திருப்பி அடுத்த வீக்கெண்ட் வருவாங்க குரூப்ல, அவ்வளவுதான். எங்க குரூப்ல வேற எதுவுமே கிடையாது. யாருக்காவது பர்த்டேனா ஹாப்பி பர்த்டேன்னு வரும், அவ்வளவுதான். இல்லைன்னா அந்த ஒரு சில குரூப்ல இருக்கும் ரொம்ப ஆக்டிவா இருந்தா பொங்கல் வாழ்த்துக்கள், அப்புறம் வந்து அடுத்த வருஷம் திரும்பி தீபாவளி வாழ்த்துக்கள், ரம்ஜான் வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், இந்த மாதிரி வாழ்த்துக்கள் மட்டும் தான் இருக்குமே. இந்த மாதிரி குரூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இமாத் ப்ரோ அந்த ஒருத்தங்க வந்து ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே மென்டல் இஷ்யூன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அதை பத்தின உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன். ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியல. 2 வீக்ஸ்லாம் இல்ல, 2 4 days ஃப்ரைடே அன்னைக்கு கிளம்பிட்டாங்க நைட். ஆமா ஓகே ஃப்ரைடேவா தேர்ஸ்டேவா? இல்ல இல்ல 1 வீக் ஃபுல்லா இருந்தாங்க. அப்புறம் அடுத்த வீக் ஃப்ரைடே அவங்க ஒரு வீக்கெண்ட் கூட அட்டெண்ட் பண்ணலையா? அவங்க
ஒரு வீக்கே தாண்டலைங்க. ஃபர்ஸ்ட் வீக்கே வரல அவங்க. இல்ல நான் சொல்றேன் இல்ல ஒபிட்டோ நான் சொல்றேன் வீக்கெண்ட் ஃபர்ஸ்ட் வீக் எபிசோட்ல இல்ல 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 ஒரு வீக்கெண்ட் வீக்கெண்ட் கிடையாது. எபிசோடு மொத கூட அவங்க வீக்கெண்டே அட்டன் கிடையாது. பண்ணல. அந்த வீக் ஃப்ரைடே போயிட்டாங்கடா. கிடையாது. ஒரு வீக்கெண்ட் கூட அவங்க வெள்ளிக்கிழமையே அட்டன் பண்ணல. போயிருவாங்க. துஷார் ஒரு வீக்கெண்ட் கூட அட்டன் பண்ணல. துஷார் ஒரு கேப்டன் வீக்கெண்ட் கூட அவங்க இருந்தாங்க அட்டன் பண்ணல. அந்த வாரம் தான் இவரும் வெளில போனாரு. யாரு நம்ம ரக்ஷகன். பிரவீன் காந்தி சார். ஆமா. ரவீந்திரநாத். அது என்னன்னா ஒபிட்டோ புதன்கிழமை தான் கேப்டன்சி டாஸ்கே நடக்கும் அந்த வாரத்துல. அந்த வாரம் கேப்டன் ஆனவன் அடுத்த வாரம் தான் யோ கேப்டன் இங்க ஆனான். பாரு யாரோ ஒருத்தன். யோ அதுதான் துஷார். இதெல்லாம் ஓவரா தெரியல. யாசின் ஃபைசல். யோ போய் இந்த கிளி பச்சை யாரையா சொன்னது? அங்க பாருங்க அவன ஒருத்தன் மீமே போட்டான். ஐயோ. யாரையா சொன்னீங்க? சொல்லாதீங்கயா யாரை கேட்டாலும். அடா பாவிகளா. ஐயோ போட்டோவை போட்டு போட்டோ போட்டது கூட பிரச்சனை இல்ல. அதுவும் உங்களை ஜெயில் டாஸ்க்ல வச்சிருக்கிறாங்க பாருங்க. அதுதான் தாங்க முடியல. இல்ல நான் அந்த எங்க வடிவேலு எங்க இருக்கிற ஹில் போட்டோ டாப்ல நான் இருக்கீங்க பார்க்கவே போல இல்லையே. ப்ரோ. கடைசியில அந்த கிளி போட்டோவே போட்டாங்களா? ஆமா. எங்க இருக்கு அந்த போட்டோ நான் பார்க்கவே இல்ல. டேய் இங்க கமெண்ட்ல போட்டுருக்காங்க. கமெண்ட்ல இருக்கு. நான் சொல்லாம இருந்தா எவனும் பாத்துருக்க மாட்டான் போல ஏய் அந்த இருக்கு. ப்ரோ நானே கமெண்ட் டெலிட் மாறி பண்ணுங்கடா டேய். அது அந்த இப்ப நானே வடிவேலு மாறி ஃபேஸ் எடுத்துட்டு உங்க ஃபேஸ் மக்களே தயவு வச்சிருக்காங்க ப்ரோ. செஞ்சு அதுக்கெல்லாம் லைக் கொடுக்காதீங்க. அதை ஹிட் ஆகி போயிடும். ஏய் ரஞ்சித் அதை ஹைட் பண்றா ரஞ்சித் அப்படியே. டிலேட் பண்ணிருங்க. பண்ணிட்டேன். இதுக்கு தாண்டா அவங்கள பிளாக் பண்றாப்ல பர்சனல் பண்றதுனால. கிரிப்ட் ஷேர் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டீங்க. ஒரு கருத்து சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. உடனே தூக்கிட்டு வந்துடுறான் ஃபேமிலி போட்டா தூக்கிட்டு. அப்புறம் அப்ப என்ன அந்த முட்டி போட்டு பையனை அந்த பையனை அடுத்த பிக் பாஸ் சீசன்ல விட்டுருவாங்களா? அவர் அவ்வளவுதானே. போட்டது ஃபன்னுக்காக போட்டிருப்பாரு. நம்ம சொன்னதுனால பிரச்சனை. ஓகே. அவர் பிளாக் ஹார்ட்ஸா பேசுனா இருந்தாலும் சாரி இது ப்ரோ. பர்சனல் அட்டாக் இல்ல ப்ரோ, பண்ணக்கூடாதுல. அதெல்லாம் பழகிடுச்சுங்க. தங்கமான மனசு சார் உங்களுக்கு. நான் பார்க்கவே ஹிமாத் நான் ப்ரோ பார்க்கவே delete பண்ணிட்டீங்களா? பார்த்தா ச்சே. மியூட் பண்ணிட்டு பாருங்க. ஹரி ப்ரோ இல்ல இந்த வருஷம் தான் பண்ணுவா. மீம்ஸ் அதிகமா இல்ல. இல்லன்னா என்ன ஃபேட்மேனை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பயங்கரமா பண்ணுவானுங்க. இந்த முட்டு கொடுப்பான்ல ஏதோ ஒரு படத்துல அந்த இந்த குட்டியா ஒரு ஆக்டர் அந்த ஓகேலி கிங்காங் நினைக்கிறேன். இருக்கார்ல. ஆமா அந்த இடத்துல ஏன் மூஞ்ச வைப்பானுங்க. ஏகப்பட்டது பண்ணுவானுங்க. ஐயோ வேற லெவல்ல இருக்கும் அதெல்லாம். அது சீசன் 6 ஆமா ஹிமாத் ஆமா. ப்ரோ. இந்த 6ல சீசன்ல தான் அதிகமா மீம் இருக்கும். போடுறது கூட இந்த சீசன் லாய்க்கு இல்ல. இதுல வந்துட்டு தி சீசன் ஹஸ் ரியலி கிவன் அஸ் வெரி குட் பிசினஸ் அப்படின்பாங்க. டேய் இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்தீங்களா? எழுத்திக்கிறா சார் பாவீங்களா? அடுத்த சீசன் வருவான்டா அவன். நிறைய பேர் எடிட்டிங் கத்துக்கிறதே சீசன் 6ல தான். இந்த மார்பிங் கத்துக்கிறது தான். அது ஹிமாத் ப்ரோ வச்சு தான். பர்டிகுலரா பிக் பாஸ்ல சீசன் 6ல எல்லா ஆனா ஃப்ரெண்டுமா அடிப்பாங்க. செம்ம ஃபன் அதெல்லாம். மதன் பேசுறத வச்சு பார்த்தா பண்ணிட்டு போக போலயே. இவன் பண்ணிருப்பான். இவன் இன்னொரு அக்கௌண்ட் வச்சிருப்பான். வன்மத்தை இவனுக்கு கக்குறான். அது மட்டும் தான் என் வேலை. மதன் அந்த தானே ஒபிட்டோக்கு அது மட்டும் தான் வேலை. இமாது ஆமா. நல்லவரு. இமாது நல்லவரு அப்படின்னு அங்க யாருக்கா இவரு டேய் இந்த பச்சை சட்டையில ஒரு மீன் போட்டுடுறா அப்படி சும்மா சொன்னேன். இல்ல சீசன் 6ல பேச ஆமா. மாட்டேன் ஹிமாத் ப்ரோ. அவ்வளோ நான் எந்த ஃப்ரெண்டும் போக மாட்டேன். நான் ஸ்டீவன் ஃப்ரெண்ட் மட்டும் பேசுவேன். இல்ல புதுப்பேட்டை மீன் மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. பேரப்பம் கொண்ட மக்களே அப்படின்னு சொல்லி பேசுவாப்புல. ஸ்கிரீன் கீழே வர மாதிரி பேசுவாப்புல. டக்குன்னு தூக்குனா அந்த மாதிரி பேசுவாப்புல. யாரு? ஒபிட்டோ தான். என்ன சொல்றான் ஐயா அங்கங்க கீழே வந்து 2 ஃபாலோ வச்சுட்டுலாம் கொடுக்குறீங்க ரிக்வஸ்ட்டு. நான் பாட்டு அக்செப்ட் பண்ணுன்னு வச்சுங்க. ஏதாச்சும் ஒன்று கேட்டு விட்டு எங்களை கொலையில் எடுத்துட்டு போயிடுவீங்க. உங்ககிட்ட வேணாம். நீங்க கீழே இருங்க. ஆக்சுவலா போய் ஃபன் பண்றாரு. தி அமெரிக்கன்ஸ் voted ஃபார் ட்ரம்ப். தே ரிசீவ்ட் அ clown. ஸோ ஜஸ்ட் மேக்கிங் பீப்புள் அவேர் ஆஃப். சரியான ஆளுக்கு ஓட்டு போடுங்கிறாரு. ஓஹோ அப்ப கிளவுன் வந்து திவ்யாவை சொல்றாப்ல. இப்படிலாம் அவன் யாரையும் சொல்ல நீயா ஃபீல் பண்ணிக்கிற இங்க வெங்காயா. இப்படி எல்லாம் பொது வரையில பேசினா உள்ள தூக்கி போறாங்க. நீங்க வேற சும்மா இருங்கயா. இல்ல ஒபிட்டா ப்ரோ இப்ப வெங்காயம் எதுக்கு சொன்னீங்க? யார சொன்னீங்க? இல்ல எப்பா நான் அவனை சொன்னேன்ப்பா கேப்ப அவர் எதுவும் சொல்ல நீயா ஃபீல் பண்ணிக்காதுன்னு சொன்னேன். இமாத் இந்த சீசன் எனக்கு ஒன்று நடக்கும் போகுது எனக்கு. சீசன் 7 ஞாபகம் தெரியல இமாத் ப்ரோக்கு. மாயாரா செகண்ட்ல இருந்தாங்க அன்அபிஷியல்ல. டக்குன்னு பார்த்தா மணி எங்க வந்தான்னு தெரியாத ரன்னரா போய் தள்ளிட்டு போயிருப்பான். குறுக்க இந்த அது கௌசிக் வந்தா மாட்டாங்க. அப்படின்னு வந்தான் பாரு நடுல அவன்.
ஆமாயா, மாயா தான் வந்த செகண்ட்ல. எப்படி மணி வந்தானே தெரியல. ஆக்சுவலா டக்குன்னு வந்துட்டான். அதுக்கு தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லெக்சர் கொடுத்தேன். என்ன வேணாலும் நடக்கும். நம்ம நம்பவே முடியாது. அதனால அவர் 18 லட்சம் எடுத்துட்டு போனது நல்லது. இல்ல ப்ரோ, அது அப்போ அந்த வீக்ல எங்களுக்கு அப்படி தோணல. எங்களுக்கு எமோஷனலா இருந்தோம். இந்த வீக்ல தோணுது இப்படி. அவர் கரெக்டா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனா இவன் ஷுவர் ஷாட் வினரா ஆரிய வந்து ஆரி அண்ட் பாலா அது ஷுவர் ஷாட்டா வந்தாங்க. நம்ம இது பண்ணபடி கெஸ் பண்ணபடி. என்னது? அந்த சீசன் 4ல சொல்றேன். ஓ ரன்னர், ஐ மீன் வின்னர் அண்ட் ரன்னர். வின்னர் சீசன் 6லயும். பட் ஆனா இவங்க 2 பேரும் தெரியும். யார் வின்னர் யார் வின்னர் தெரியுது. ஆமா ஆமா அது இருந்தது. சீசன் 8 கூட தெரியும்ல, வின்னர் ரன்னர் தெரியும். சீசன் 6 மறக்கவே முடியாது. 11 மணிக்கு நம்ம மணி வந்ததெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. யாருமே எதிர்பார்க்கல மணியை. சீசன் 6 மறக்கவே முடியாது. 2 பேர்ல வந்து இவங்க தான் வின்னர்னு போஸ்டே போட்டாங்க. 11 மணி நான் உனக்கு ஃபோன் பண்ண ஞாபகம் இருக்கா? டேய் அது கிடையாதுடா, இவங்க தான் வின்னர் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இமாத் ப்ரோ வந்து 5 மணிக்கு ஸ்பேஸ் போடுறா வெடி அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டேன். அதுதான் வேற லெவல்ல போனுச்சு அந்த டைம்ல. இல்ல இமாத் ப்ரோ நீங்க அனௌன்ஸ் பண்ணதே 6 மணி தானே? 6-7 மணிக்கும் கரெக்டா 7 மணிக்கு கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணீங்க. ஸ்பேஸ்ல இருந்து எதுவும் கன்ஃபார்ம் ஆகல இருங்க. ஏன்னா விக்ரம் ஃபேண்டம் ஃபுல்லா சொல்லிட்டாங்க இவருதான் வின்னர் ட்வீட் போட்டாங்க. ஷூட் ஓவர்லாம் போட்டாங்க. இமாத் ப்ரோ நேரம் வந்து ஷூட்லாம் ஒன்னும் ஓவர் இல்ல, இன்னும் இருக்கு. பிக்சர் அபி பாக்கி தோஸ்த் கரெக்டா. ஆமா ராசிம் ட்வீட் போட்டாரு. அப்பதான் பிளாக் வாங்கினேன் இமாத் ப்ரோ. அப்படியா? ரைட். ஆமா அந்த சீசன் தான். என்ன அடி அந்த சீசன் நிறைய பிளாக் பண்ணிருப்பாரு இமாத் ப்ரோ. ஒரு 400 பேர் பிளாக் பண்ணிருப்பாரு. 400 பேர் கண்ணில் வரவனா பிளாக். ஏன்னா எவ்வளவு பேர் அவ்வளவு பண்ணிருக்காங்க. டானியா பிளாக் வா அப்படின்னு. நீ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இமாத் ப்ரோவும் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. நீ வந்ததுல நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்க. அவங்களே பேச சொல்ற இத மாதிரி. சொன்னா நம்மள அடிப்பாயா, அவன் கத்துவாயா. ஹாஃப் கேப் நீ மைக் யூஸ் பண்றியா? அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரோ. எப்படி ஆடியோ இவ்வளோ கிளாரிட்டியா இருக்கு? நான் அந்த ஏர்போர்ட்ஸ் ஒன்று வாங்கினேன் ப்ரோ. இங்கே ஐஃபோனில் ஐஓஎஸ்ல வாங்கினோம். பூசு போட்டு தான் இங்கே. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அமௌண்ட்டு. அதை பார்க்குறப்ப 449 சம்திங் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்தாப்புல என் தம்பி. அதனால யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. நல்லா இருக்கு. 449 திரம்ஸா? ஆமா ப்ரோ. ஓ ஓகே. எங்களுக்குலாம் அந்த விலையில கிடைக்கவே மாட்டேங்குது. எப்படி உங்களுக்கு கூட கிடைக்குது? அதுக்கு தான் ப்ரோ கூட பிறந்த சகோதரர் இருக்குன்னு சொல்றது. சரி, எனக்கு கூட போற சகோதரர் நினைச்சு அந்த ஒரு பட்ஸ் ஆர்டர் பண்ணி நான் சொல்ற அட்ரஸ் அனுப்பிச்சிரியா? கூட பிறந்த நீங்க சகோதரர் பேசுனீங்க ப்ரோ, காதுல உள்ள எனக்கு. உனக்கு கூட பிறந்த சகோதரர் இருந்தா நீ இங்க வரும்போது ஒரு வாட்டி உன் காதுல வச்சு வேணா எடுத்துப்பாரு அவரு.